ராஜ்குமார். யாரும் ஆன்சர் ஷீட்ல பேர்லாம் எழுதக்கூடாது சரியா? நம்பர் மட்டும் தான் எழுதணும். ஐயோ சார், நான் பேர் எழுதிட்டேன் சார். அடிச்சுட்டு நம்பர் எழுத வேண்டியதான். சரி பரவாயில்ல, பேர் எதுனா பரவாயில்ல, அதை அடிச்சுட்டு திருப்பி நம்பர் எழுதாத. ஐயோ சார், நான் அடிச்சுட்டு நம்பர் எழுதிட்டேன் சார். உடனே மாத்திர வேண்டியதான். சரி பரவாயில்ல, இருந்துட்டு போட்டான். அதையும் மறுபடியும் அடிச்சு பேர் எழுதி விடாத சார். மறுபடியும் அடிச்சு பேர் எழுதி விட்டேன் சார். வெளில போங்க ஒப்பம் அவனை சார். வெளில போ. டேய் சுருட்டா சார், உன் மொழியே சரியில்லையே. உன் மண்டையில புக்கே ஒளிச்சு வைக்கலாம். பிட்டுலாம் அசால்ட் ஆச்சே. எவ்வளவு வச்சிருக்க சார்? நான் பிட்டுலாம் வச்சிரல சார். டே சும்மா நிறுத்துறா. அதான் முடி நல்லா பொதற மாதிரி இருக்க. நிறைய வச்சிருப்பியா? ஐயா சார் போதுமா? லாஸ்ட் 5 minutes. என்ன லாஸ்ட் 5 நிமிஷம்னா பேயி பிடிச்சிருமா இந்த புள்ளைக்கு? இந்த கிளிக்கு இழிக்கிறா. ஒண்ணு இல்லம்மா, நீ எழுதுமா. டேய் நீ ஏதாச்சும் எழுதுனியா? எழுதுன சார். என்ன எழுதுனா? ரோல் நம்பரு. அடங்க போன போட்டு குப்புற அடிக்கா. சாப்பிட்டியா இல்லையா? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஐயோ அவன் அண்ணன் பரங்கி மண்ட வந்துட்டான் போலியே. ஃப்ரெண்டு கிட்ட தான்டா பேசிட்டு இருக்கேன். இங்க கூட நான் பேசுறேன். ஹலோ, நான் அஞ்சலி அண்ணா பேசுறேன். ஹலோ அண்ணா, நான் அஞ்சலி ஃப்ரெண்ட் பிரியா பேசுறேண்ணா. ஓ சரிம்மா இந்தா புடி. ஐயோ கொஞ்சம் இருந்தா நசிக்கிருப்பான். யார் இப்ப கால் பண்றது? ஒருவேளை அவன் அண்ணனா இருக்குமோ? ஹலோ பேசுறது பிரியா வாங்க. ஆமா பிரியா தான் பேசுறேன். நான் அஞ்சலி அண்ணன் பேசுறேம்மா. நேத்து போன்ல பேசியிருந்தேன்ல. என்னண்ணா உங்க தங்கச்சியை சந்தேகப்படுறீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, உன் வாய்ஸை கேட்கணும் போல இருந்தது, அதான் பண்ணேன். எது? சரிம்மா அப்புறம் கூப்பிடுறேன். சரிண்ணா. A few minutes later. எங்கம்மா இருக்க? போயிட்டு இருக்கேண்ணா. எங்கம்மா போயிட்டு இருக்க? இவன் ஒருத்தன் சிங்கப்பூர்ல இருந்து அமெரிக்கா போயிட்டு இருக்கேண்ணா. அப்புறம் 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 செல்லம் என்னம்மா தூங்கிட்டு இருக்கியா? இல்லண்ணா பரதநாட்டியம் ஆடுறேன். சரி செல்லம் நல்லா ஆடு. பிஸியாக உள்ளது. என்ன பிஸின்னு வருது? உடவுலது அவனை. மறுபடி பிஸியாக உள்ளது. என்ன மறுபடி பிஸின்னு வருது? உடனே அவனை. ஹலோ, எவகிட்ட பேசிட்டு இருக்க? எவகிட்ட பேசுறியா? உங்க ஒண்ணன்ட்ட தாண்டி பேசுறா பண்ணாடா. என்னடா சொல்ற? அட ஆமாண்டி, என்னைக்கு பிரியான்னு சொன்னோம் அதுல இருந்து வெறி புடிச்சு திரியறா நீங்க ஒண்ண. நைட்டு தூங்க விடல, காலையில இருந்துச்சு பல்லு கூட விளக்கலடி. தோ வந்துட்டாண்டி, கொண்ட லைனுக்கு வந்துட்டான். ஹலோ சொல்லுங்கண்ணா. என்ன பண்ணிட்டு இருக்க பிரியா? ஐயா இதை இப்படி விடக்கூடாது, ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே. ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? அண்ணா ஃப்ரெண்டு கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். எந்த ஃப்ரெண்டு? போனை கொடு. ஹலோ யாரையா? அண்ணா நான் பிரியா ஃப்ரெண்டு ஸ்வேதா பேசுறேண்ணா. ஐயோ சுவாமி, என்ன உருன்னு சவுண்டு? இன்னொரு சுவாமியா? உங்க 2 பேர்ல யாரு சுவாமி? நான் தான் சுவாம்பி. நான் தான் ஜாம்பி. லே நான் தான்டா சாம்பி. ஏய் கொப்பா மௌனே, நான் தான்டா ஜாம்பி. சீச்சி, இதே அவன் எங்க அப்பா பத்தி பேசினாலும் வச்சுக்கேன் அடி கீ செஞ்சிருப்பான். உண்மையாதான் நீ வேஸ்ட். சீச்சி 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 சீச்சி. அப்படிதான் அடியே கொளுத்தே பெரட்டே உருட்டே. சாமி நீ வேஸ்ட், அடியே முஞ்சில குட்டே கொளுத்தே. அவ்வளவுதான் பேரு. ஓடிடா ராஜகுமார். ஐயோ இந்த சுவாமிகிட்ட இந்த பிக்கத்துக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. தம்பி சத்த போன் இருந்தா கொடுப்பா. ஐயோ இதுவும் சுவாமி தானா? என்ன நம்ம பண்றதே பண்ணுது. ஏமா வெள்ளைக்குள்ள போயிடாதம்மா, ஊரு ஃபுல்லா சுவாமியா இருக்கு. அப்போ நான் யாரு? அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே. ஏமா என்னம்மா இது? உப்மாடா. அது எனக்கு தெரியாதா? என்னம்மா எப்ப பாரு உப்மாவே பண்ணிட்டு இருக்கா? நேத்து செஞ்சா, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் செய்யறேன். என்னமோ டெய்லி பண்ற மாதிரி பேசுற. ஏமா நேத்து பண்ணிருக்க, அப்புறம் இன்னைக்கு பண்ணிருக்க, தொடர்ந்து 2 நாள் பண்ணிருக்க. அதுக்கு பேர் டெய்லி பண்றதா தான் அர்த்தம். சாப்பிடுப்பா, உப்மா தானே. ஏமா எப்படிமா சாப்பிடுறது? தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை உப்மா தான். பிடிக்காத சாப்பாடு உப்மா தான். உப்மானாலே டென்ஷன் ஆகுது. உப்மா ஏமா மறுபடியும் அதே சொல்லாதம்மா, கடுப்பாகுது. சேசர் விட அழுவாத, வேற சூப்பர் சாப்பாடு செஞ்சு தரேன். என்ன சாப்பாடு? ரசம்டா. ஏமா ஓமா, நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். செல்லம் உப்மா? ஆமாங்க. ஏங்க உங்களுக்கு உப்மா பிடிக்காதா? எச்சி
என்ன இப்படி கேட்டுவிட்ட? உப்புமா பிடிக்காதானே? நீ வேற. உப்புமானா உயிரிடி எனக்கு. இந்த உடம்பெல்லாம் எப்படி வளர்ந்தது? உப்புமா சாப்பிட்டுதான். இது மட்டும் இல்ல, எங்க அம்மா ஒரு உப்புமா செய்வாங்க பாரு. எங்க அம்மாவோட உப்புமா கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து உள்ளங்கையை நக்குவோம். அந்த மாதிரி உப்புமா. காலையிலயும் உப்புமா, மாலையிலயும் உப்புமா, இரவும் உப்புமா, மறுநாள் காலையில உப்புமா. உப்புமா பயலுக. இன்னொன்னு தெரியுமா? சின்ன வயசுல எல்லாம் பிறந்த உடனே அம்மான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்லடி, உப்புமான்னு சொன்னேன்டி. உப்புமான்னு. அந்த மாதிரி உப்புமா சாப்பிட்டு வளர்ந்த வண்டி நானு. என்ன போய் உப்புமா பிடிக்காதான்னு கேட்டு விட்டியடி. ஓ ஹொய்யா, நீ உப்புமா சாப்பிட்டிருந்தா கூட நான் ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன்டா. ஆனா சின்ன வயசுல பிறந்த உடனே அம்மான்னு சொல்லலடி, உப்புமான்னு சொன்னடி. உப்புமான்னு அப்படின்னு ஒண்ணு சொன்னா பத்தியா, அங்க நிக்கிற நீ. என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்க? கடுப்பாதுமா உன்கிட்ட பேசுறதுக்கு, டென்ஷன் ஆகுதுமா. எனக்கு போன் அடிச்சாலும் ஏதாவது சொல்லிட்டு தாமா இருக்கா. போனை வையா, உன்கிட்ட பேசவே பிடிக்கல எனக்கு. யார்டா அப்படி கத்தி பேசிட்டு இருக்கா? எங்க அம்மா தாண்டா எப்ப போன் அடிச்சாலும் திட்டிட்டே இருக்காங்கடா. டேய், அம்மா இல்லாதவங்களுக்கு தான்டா தெரியும் அம்மா திட்டுறதெல்லாம் திருக்குறள் மாதிரின்னு. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க. என்ன நமக்கே அழுவ வருது? சுருட்ட அழுவாதடா, சுருட்ட அழுவாத. நீ எங்க போற? நீ காணு பச்சை ஊத்தி இருக்கான் பாரா. ஆமாண்டா. ஏய் கைய விடுங்கடா. என்ன லவ்வா? லவ்லாம் இல்லடா. அப்ப கலா யாரு? எங்க அம்மாடா. நான் இங்கே பாட. ஐயா பாஸ், அம்மா சென்டிமெண்ட் போயிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான வீடியோ சுருட்ட, கன்ஃபார்ம் எடுத்துருவாங்க. அட நீங்க வேற அம்மானால அழுகுறான் பாஸ் அவன். அப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துருவாங்க. சரி வைங்க, எடுத்துட்டு வரேன். டேய் நாளைக்கு எல்லாம் கன்ஃபார்மா டூர் போயிடலாம்டா. நான் டூர் வரலடா. ஏன்டா வரல? நான் டூர் வந்துட்டேனா எங்க அம்மா வீட்டுல தனியா இருப்பாங்கடா. அடியே, எல்லா நியூஸும் கலெக்ட் பண்ணிட்டியா? ஏங்க எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டான். பெரிய பொண்ணு 2 நாளா ஓடிப்போ போகுது. சின்ன பொண்ணு இப்பதான் லவ்ல விழுந்திருக்கு. சின்ன பொண்ணா? அது கவலைப்படாதீங்க, அது பிரிஞ்சிரும். ஆனா பையன் மட்டும்தான். பையன் மட்டும்? பையன் ஒரு பையனை லவ் பண்றாங்க. தம்பி, அப்பா உனக்கு ஆசையா தாத்தா பேரு வைக்க போறாரு. பேரு வைக்க போறீங்களா? சல்மான் கான், ஷாருக் கான், விராட் கோலின்னு வைங்க. அடியே, தாய் மாமா தான் முதல்ல பேர் வைக்கணும். ஆமால அண்ணே, வான புள்ளைட்டு வந்து பேர் சொல்லுனே. லே சுருட்டு மாமாலே, நல்ல பேரா சொல்லுடா. லே சொட்டமுத்து, சொட்டமுத்து, சொட்டமுத்து. லே லே சுருட்டு மாமாலே, எவ்வளோ பேரு? யா தம்பி யாழுற சொட்டமுத்து. எவ்வளோ பேரை மாத்துவா, என்னவா பேரு? சொட்டமுத்து, சொட்டமுத்து. ஏங்க நீங்களும் வந்து பேர் சொல்லுங்க வாங்க. சொட்டமுத்து, முத்து சொட்ட, சொட்டமுத்து, சொட்டமுத்து. சரிப்பட்டு வராது, எதிர்ப்ப தெரிவிச்சிட வேண்டியதான். அடியே, என்னடி புள்ள பேர் சொன்னாது மூஞ்சில ஒண்ணு கடிக்கிறான்? ஒருவேளை புள்ளைக்கு பேர் பிடிக்கலையோ? அதாங்க நானும் நினைக்கிறேன், புள்ளைக்கு பேர் பிடிக்கல போலியே. லே ஆமாட்ட பேர் பிடிக்கடா, மாத்தீங்கடா. இல்லனா கொழுத்தத்தா பேர் வச்சிரலாமா? கொழுத்தத்தா பேர் வைங்க, அது சூப்பர் பேராச்சே. அப்பாடி புரிஞ்சுக்கிட்டானுங்க, கொழுத்தத்தா பேர் வச்சு நல்லா இருக்கும். தம்பி, அப்பா உனக்கு வேற பேர் சொல்லட்டுமா? சொல்லுடா. குஞ்சித பாதா, குஞ்சித பாதா, குஞ்சித பாதா. லே என்னடா பேர் இது? குஞ்சித பாதா ரோஸ் கிளக்குது. ஏய் பிரவீனே, ஹோம்வொர்க் எழுதுனியா? ஹோம்வொர்க் எழுதிட்டேன் டீச்சர். அப்ப எடுத்துவா. ஆனா வீட்ல வச்சிட்டு வந்துட்டேன் டீச்சர். ஓ, இதெல்லாம் காந்தி காலத்துல தடை பண்ண ரீசன் ஆச்சே. எந்திரி எந்திரி எந்திரி, வா வா வீட்டுக்கு வா. வா 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 வா, வண்டில ஏறு, வண்டில ஏறு. உட்கார் 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 உட்கார்.
இறங்க இறங்க ஹோம்வொர்க் எடுத்து வா. டீச்சர் ஹோம்ஒர்க் எழுதல டீச்சர். தெரியும்டா உங்க ஒப்பமானல சொல்லிட்ட ஹோம்வொர்க் எழுதலையா இல்லையா? டீச்சர் ஹோம்ஒர்க் வீட்ல. வா 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 வீட்டுக்கு போலாம் வாடா. டீச்சர் உடனே ஸ்கூட்டி எடுத்து முறுக்கு முறுக்காதீங்க. நான் ஹோம்ஒர்க் எழுதல டீச்சர், முட்டி போட்டுறேன் டீச்சர். ராஜுமாரே நீ ஆச்சும் ஹோம்வொர்க் எழுதலையா இல்லையா? என்னடா முழிக்கிற? அடிங்க சொல்லிக்கிட்டே இருக்க ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. டேய் தம்பி அவன் ஹோம்வொர்க் கொண்டு வாங்கிட்டு வாடா. மதுர வீரன் தானே அவனை உசுப்பி விட்ட வீணே. டீச்சர் ஆறுலாம் டிசைனா போட்டிருப்பேன் பாருங்க.